இன்டர்போல் லெவல்ல தேடிட்டு இருக்கிற ஒருத்தர் நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு லொகேஷனை சொல்ல போறேன்னு அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையுமே அலற விட்டுருந்தாரு. இந்தியன் கவர்மெண்ட் இவரை தேடிக்கிட்டு இருக்கு, பிரான்ஸ் கவர்மெண்ட் இவரை தேடிக்கிட்டு இருக்கு. இவர் மேல ரேப் கேசஸ், ஃப்ராட் கேசஸ்னு எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் போலீஸால இவரை பிடிக்க முடியல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? யார் சாமி இவரு அப்படின்னு கேட்டா, நான் தான் சாமி அப்படின்னு சொல்லி சுத்தி திரியிற நித்யானந்தாவை தான். இந்தியன் கவர்மெண்ட், பிரான்ஸ் கவர்மெண்ட் அவங்களோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் கிட்ட ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அப்படின்னு ஒண்ணு அனுப்பியிருக்காங்க. அதாவது இவர் உங்க கார்னர்ல எங்க இருந்தாலும் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்தியால தப்பிச்சு போய் எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சு யாருக்கும் தெரியாம ஓன் கண்ட்ரியவே உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் கைலாஷா எங்க இருக்குன்னு நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாருமே தேடிட்டு இருக்க ஒருத்தர் நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்ல போறாரு அப்படின்னா எல்லாரும் எவ்வளவு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில பார்த்தா என்னோட ஆசிரமம் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கைலாஷம் தான் அப்படின்னு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு.